ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பைமா சமையல் சேனல். நம்ம இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அம்மா பார்த்தீங்கன்னா நைட்டு ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். வீடு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க அப்படியே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு வணக்கம். பொம்மி சமைச்சாலும் நைட் டிஃபன் என்னன்னு பார்க்கலாங்க. தக்காளி குழம்புங்க, செம்ம சூப்பராக இருக்கும், சிம்பிளாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. வாங்க, நான் தக்காளி பாருங்கள், ஒரு 10 தக்காளி பக்கம் எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் ஆப்பிள் தக்காளி கொஞ்சம் வச்சுக்கிறேன், தேங்காய் அரை முடி எடுத்து வச்சுக்கிறேங்க. கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பட்டை, சோம்பு, கிராம்பு, இவ்வளோ தாங்க 3 ஐட்டம் தாங்க. தக்காளி ஒரு 3 வெங்காயம் இருக்குல்லைங்க, 4 வெங்காயம் உரித்து வச்சுருக்கேங்க. அது நீளமாக மெல்லிசாக கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி இந்த தக்காளி குழம்பு செஞ்சு பாருங்கள், செமையாக இருக்கும், நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சிம்பிள் ரெசிபி தாங்க, அது சீக்கிரம் குயிக் ஆகிடுங்க. இப்போ வெங்காயத்தில் அரிஞ்சிக்கலாங்க, நல்லா மெலிசாக அரிஞ்சிக்கலாங்க, அந்தளவுக்கு அரிஞ்சிக்கலாம். நான் இப்போ குக்கர் வச்சுருக்குறேங்க. இது ஆயில் ரொம்ப சமையல் ஆயில் ஊற்ற வேண்டியது 2 ஸ்பூன் விட்டாலாம் போதுங்க, நல்லாயிருக்கும். நீ இப்போ ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க, கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாங்க. நல்லா கடுகு நல்லா பொரிஞ்சுன்னு கொஞ்சம் உளுந்து போட்டுக்கலாங்க லைட்டாக. இதாக போய் வெங்காயம் 5 இதெல்லாம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் ஒரு கண்ணாடி பழம் வந்தால் போதுங்க, சூப்பராக இருக்கும். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சால் போதுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம், நல்லா கிண்டிடுங்க. வெங்காயம் ஒரு கண்ணாடி பழம் வந்துருச்சுங்க. இப்போ தக்காளியில் 5 போட்டுடலாங்க. கொஞ்சம் ஆப்பிள் தக்காளி பாதி எடுத்துக்கோங்க, அப்போ தான் ரொம்ப புளிப்பு வராது, நல்லாயிருக்கும். அப்புறம் புளிப்பு தக்காளி, நாட்டு தக்காளி ஒரு 5-6 எடுத்து போட்டுக்கலாங்க. இந்த குருமா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். குருமான்னு சொல்லலாம், தக்காளி குழம்பு தாங்க சொல்லுவேன், அது ரொம்ப அவ்வளோ நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பொம்மி சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தக்காளியெல்லாம் போட்டுக்கலாங்க. தக்காளி ரொம்ப வணங்க வேண்டியதில் இல்லைங்க, ஒரு கண்ணாடி பதம் வதங்கினாலே போதும். நல்லா வணக்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள், தேங்காய் நல்லா கழுவி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம் மிக்சியில். இந்த தக்காளி குழம்பு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றுறப்போ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் கொஞ்சம் கசகசா கச்சா போட்டுக்கோங்க. இப்போ கலருக்கு காஷ்மீர் மிளகா போகிறேன். ஒரு முக்கால் ஸ்பூனு சோம்பு, ஒரு 5-6 கிராம்பு, ஒரு பட்டை உடச்சி வச்சுருக்கேங்க, அவ்வளோதாங்க இருக்குது. இது சிம்பிளாக அரைச்சிக்கலாங்க. இப்போ மிளகாத்தூள் காரத்துக்கு 1 ஸ்பூன் போடுறேங்க. அப்புறம் ஜீரகம், மிளகு கொஞ்சம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. இப்போ மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிடலாங்க. தண்ணி தேவைக்கான தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாங்க. இப்போ தக்காளி நல்லா வணங்கிடுச்சு, தண்ணி நிறையா விட்டுருக்கு பார்த்தீங்களா, அந்தளவுக்கு வணங்கினா போதும். இப்போ அரைச்சி வச்ச மசாலா எல்லாம் ஒன்றா ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சொல்லுங்கள். இப்போ தேவைக்கான லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. இல்லை தக்காளி இருக்குல்லைங்க, அந்த ஆப்பிள் தக்காளி பார்த்து சேர்த்துக்கு, நாட்டு தக்காளி கொஞ்சம் போட்டுக்க, உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க தேவைக்கானது. அது போட்டால் நம்ம கால் வலிக்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. சிலவங்க தக்காளி நிறையா சேர்க்க மாட்டாங்க, பயப்படுவாங்கள்ல, நீர் கோர்த்துக்கு சொல்லுவாங்க, மொட்டி வலிக்கும் சொல்லுவாங்க. அதான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் கோதுமை நைட்டு டிஃபனுக்கு சப்பாத்தி தாங்க பண்ண போகிறேன். கோதுமை தேவைக்கான எடுத்துக்கிறேங்க. தேவைக்கான உப்பு போட்டு நல்லா கிளறிக்கலாங்க. நம்ம நல்லா பிணைஞ்சிக்கலாங்க. எண்ணெயே ஊற்ற வேண்டியதுலேயே சப்பாத்தி அவ்வளோ சாஃப்டாக வரும். இந்த இந்தளவுக்கு நல்லா நான் எண்ணெய் ஊற்றாமல் பிணைஞ்சி நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிருக்கேங்க. நம்ம சப்பாத்தி தேய்க்கும் போது கூட நம்ம எண்ணெய் ஊற்றுவோம், லைட்டாக தான் எண்ணெய் ஊற்றி போடுவோங்க சப்பாத்தி கூட. இப்போ நல்லா குக்கர் 4 சத்தம் விட்டுட்டேங்க. இப்போ தேவைக்கான கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. இதை செஞ்சு தக்காளி குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பார்த்து நீங்கள் சொல்லுவீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சப்பாத்தி நான் தேய்க்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் சப்பாத்தி மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவேன், சின்ன உருண்டையாக பால் பண்ணிவிட்டு தேய்க்கலாங்க. நல்லா நம்ம பிணைஞ்ச நல்லா சப்பாத்தி நல்லா உப்பி நல்லா வருங்க. ஆனால் சப்பாத்தி மாவு கொஞ்சம் லூஸாக பண்ணிங்கன்னா ஒரே கையில் பிக்கிற மாதிரி 2 கையில் பிக்கிற மாதிரி சாஃப்டாக இருக்குங்க. நான் எண்ணெயே ஊற்ற மாட்டேன் சப்பாத்திங்க, சுடும் முதல்ல லைட்டாக வந்து பெனைய மாதிரி ஊற்றணும், அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. இந்த சப்பாத்தி கூடங்களா ஆலிவ் விதை சேர்ப்பேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் சப்பாத்தி கூட. அந்த வீடியோ நான் போடுறேங்க, நீங்கள் உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், கமெண்டில் போடுங்க. சப்பாத்தி மாவு எது நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு கலக்கலாம். இப்போ தோசை தவா வச்சுருக்கலைங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் காஞ்சோடனே தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்துடுங்க, மிளகாய் வெள்ளையாக வந்துடும். மறுபடியும் சப்பாத்தி போட்டு லைட்டாக தான் எண்ணெய் ஊற்றுவேன் பாருங்கள். இதுவே நல்லா உப்பி வருங்க ஒரு டைமு. இப்போ நல்லா திருப்பி போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி சுற்றி விடுங்க, எல்லா ஓரத்துலேயும் நல்லா வேகுங்க. இந்த மாதிரி மெல்லிசாக தேய்ச்சிக்க நல்லா சாஃப்டாக இருக்குங்க, நல்லா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. சும்மா பூனை தொட்டு தடவை நல்லா வந்துடுங்க. நல்லா உப்பி ஒரு டைம் நல்லா வருங்க. இது எண்ணெய் ஊற்றாமல் இந்த கிரில்லில் இருக்குங்க, இரும்பு ஸ்டாண்டுனா
அது ஸ்டாண்டில் கூட சுடலாம். அது நல்லா உப்பி வருங்க. நல்லா டைட்டாக இருக்குங்களா, நல்லா சூப்பராக அது வருங்க. எண்ணெயை ஊற்றாமல் சிலவங்க டைட்டில் ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க, ஆயில் சேர்க்காமல் மெல்லிஸ் ஆகணுன்ட்டு. நல்லா இருக்குங்க. அந்த மாதிரி கூட பண்ணலாம். அந்த சப்பாத்தி கூட நான் போடுவேங்க. இப்போ பெங்களூர் சட்னிங்க செம்ம சூப்பராக இருக்கும். பாருங்க, தேவைக்கான இவ்வளோ தான் எடுத்து வச்சுக்கிறேன். தேங்காய் இதில் அரை முடி எடுத்துக்கலாங்க. தேங்காய் எடுத்து கொஞ்சம் அரிஞ்சு வச்சுக்கலாங்க. இந்த சட்னி அவ்வளோ சூப்பராக இருக்கும். பெங்களூர் ஸ்டைலுங்க, ஹோட்டல் ஸ்டைலு. ரொம்ப அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டே எனக்கு பெஜார் கவலைப்பட்டுக்காதீங்க. நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் எப்படின்னு. இப்போ வாங்க, அரை முடி தேங்காய் எடுத்து மிக்சியில் போட்டுக்கிறேங்க. அதில் பாதி, அந்த அரை முடி பெரிய காய் அதிலே பாதி எடுத்துருக்கேங்க தேங்காய். இந்த சட்னிக்கு செம சூப்பராக இருக்கும். கொஞ்சம் புளி லைட்டாக போட்டுக்கலாங்க. இப்போ கலருக்கு வந்து காஷ்மீர் ஒரு 4 எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இது நல்லா கலர் நல்லா ரெட் கலர் வருங்க. தேவைக்கான காரத்தை தான் மிளகா போடுறேங்க, மீடியமான காரம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணால் நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. சரிங்களா, இங்கே காரம் ஜாஸ்தி கம்மி பண்ணிட்டுருக்குவேன். கொஞ்சம் புதினா தலைங்க, அப்புறம் இவ்வளோண்டு வெல்லைங்க மண்டபம், அப்புறம் 2 துண்டு இஞ்சிங்க போட்டுக்கலாங்க. அப்புறம் பொட்டுக்காய் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இந்த சட்னிங்க தோசைக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தட்டு இட்லிக்கு, மினி இட்லிக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். தேவைக்கான உப்பு போட்டுக்கலாங்க. அப்புறம் செட்டு தோசைக்கு எல்லாம் சூப்பராக இருக்குங்க சட்னி. ட்ரை பண்ணி பாருங்கள். இது பெங்களூர் சட்னிங்க, செம சூப்பராக இருக்கும். வைக்கலிங்க, கொஞ்சம் குழந்தை அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க. தேங்காய் அரைஞ்சி போட்டானுங்களா, மிக்சியில் அரையா அது தண்ணி ஊற்றினா கொஞ்சம் ஓட்டிட்டு மிக்ஸி அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான சட்னிக்கு தேவையான தண்ணி போட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க. இந்த சட்னி தாளிக்க வேண்டியது இல்லைங்க, அப்படியே சாப்பிட்லாங்க. செம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாம் அரைச்சாச்சுங்க. இப்போ ஒரு கட்டாரில் மாற்றிக்கலாம். நல்லா ரெட் கலராக வந்திருக்குதுங்க. எங்கள் பசங்க வெறும் வாயிலே சாப்பிட்டாங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. தோசைக்கு, இட்லிக்கு அட்டகாசமாக இருக்குங்க. சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ தேவையான தண்ணி கலந்து ஊற்றிட்டேங்க. பாருங்கள், சப்பாத்தி பாருங்கள் சாப்பிட்டா நல்லா வந்திருக்குதுங்க. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா அம்மா பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டீனில் பார்த்தீங்கன்னா அம்மா பார்த்தீங்கன்னா தக்காளி குருமா பார்த்தீங்கன்னா நான் சூப்பரான பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் சட்னி செஞ்சுருந்தேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். மீண்டும் சந்திப்போம்.